அனைவருக்கும் வணக்கம். இப்போது கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ புள்ளைய வச்சு வீடியோ போட்டு சம்பாதிக்கிற அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அந்த அறக்கட்டளை ஓப்பன் பண்ணதை வச்சு நீ நல்லா வசூல் பண்ணுற, சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அவதூறான கமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாவது போவேன், வெளியில் போவேன், அப்போ ஒரு சிலர் என்னுடைய வலியும் வேதனையும் அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. நிறைய பேர் என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி தான் எடுத்து சொன்னாலும் சரி, அதை அவங்க யாரும் புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. நீ தான் பணம் வாங்கிட்டியாமில்ல, கத்தையாக பணம் வாங்கிட்டியாமில்ல, மூட்டையாக பணம் வாங்கிட்டியாமில்ல அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. அம்மா நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கலை, நான் யாருக்கிட்ட பணம் வாங்கி என்னம்மா பண்ண போகிறேன், என் பிள்ளைய இழந்துட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி அழுகனா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி கண்ணீரே என் வாழ்க்கையாக போயிடுச்சு. எங்கேருந்து தான் அந்த கண்ணீர் வருதுன்னே எனக்கே தெரியலம்மா. நின்னா அழுகிறேன், உட்காந்தா அழுகிறேன். ஸ்ரீமதி அப்படிங்கிற அந்த பேரை உச்சரிக்கும் போதே என்னை அறியாமல் எனக்கு கண்ணீர் வருது. ஏம்மா அந்த மாதிரி அவதூறு பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அப்படி நம்ம அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி கேட்டாலும் நம்பவே மாட்டாங்க. இல்லை நீ பணம் வாங்கிட்ட அப்படிங்கிறவங்க. அம்மா அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் கொடுக்கக்கூடிய அந்த பாவப்பட்ட பணத்தை வச்சு நான் என்னம்மா பண்ண போகிறேன்? எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை, ஆம்பளை பிள்ளை. அவனுக்கு ஒரு ஜட்டி பனின்னு இருந்தால் போதும், எங்கேயோ ஓடி போய் போய்ச்சிக்குவாம்மா. நான் எதுக்குமா அந்த கொலகார கூட்டத்துக்கிட்ட போய் கை நீட்டி பணம் வாங்க போகிறேன்? கிடையவே கிடையாது அப்படின்னு எடுத்து சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லை நீ கேஸ் நடத்துகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்துக்கு தான் நடத்துகிற, நீ பணம் வாங்கிட்டேன்னு எவ்வளோ அவதூறுகளை அள்ளி போடுவாங்க தெரியுங்களா? அப்புறம் கட்சிக்காரங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா இந்த மாதிரி அவதூறுகள்லாம் பேசி என்னுடைய மனசை இப்படிலாம் நோகாடிக்காதீங்கம்மா அப்படின்னு எத்தனையோ பேர்த்திட்ட எடுத்து சொன்னாலும் ஒருத்தரும் நம்பவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ப மாட்டாங்க. உன் பிள்ளைய வச்சு நீ பணம் பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க. ஒவ்வொரு நாளும் நான் விடுற கண்ணீர் எனக்கு மட்டும்தாங்க தெரியும், என் மனசுக்கு மட்டும்தாங்க தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் அழுகிற அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. நான் கண்ணீர் விடாத நாட்களும் கிடையாது. இந்த கண்ணீர் ஏன் வருது, எங்கேருந்து வருது, இவ்வளோ நாளாக கண்ணீர் வந்தபடியே இருக்கே. என் பிள்ளையை இழந்துட்டு ஒவ்வொரு நாளும் நான் தவிக்கிற தவிப்பும் துடிக்கிற துடியும் என் மனசுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த வேதனையும் வலி யாருக்குமே புரியாதுங்க. எத்தனையோ பேர் அவதூறான கமெண்ட்டும் போடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நேர்லேயும் கேட்பாங்க. நம்ம எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் ஒரு சிலர் நம்புவாங்க, ஒரு சிலர் நம்பவும் மாட்டாங்க. நம்மளுடைய வலியும் வேதனையும் அவங்களுக்கு புரியவும் புரியாது. இப்போது அறக்கட்டளை ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் என்ன, ஏன் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பத்தில் எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா ரத்தன் ஐயா என்கிட்ட சொல்லியிருக்காரு, அம்மா அறக்கட்டளை ஓப்பன் பண்ணுங்க, நீங்கள் வழக்குக்கு போகும்போது வரும்போது மற்ற செலவுகள்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு காசு வசதி பத்தாது, பணபலம் உங்கள்கிட்ட கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணினீங்கன்னா அதன் மூலம் வர பணத்தை எடுத்து நீங்கள் கேஸ் நடத்தலாம் அப்படின்னு ஐயா எத்தனையோ முறை எடுத்து சொன்னார். ஆனால் நான் அப்போல்லாம் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐயா இல்லைங்க ஐயா வேண்டாம், முடிஞ்ச அளவு என் சக்திக்கு முடிஞ்ச அளவு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். சப்போஸ் என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும்போது பொதுமக்கள்கிட்ட நான் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட கை நீட்டி காசு வாங்கி கூட நான் ஏதாவது சமாளிச்சுக்கிறேங்க ஐயா, எனக்கு அறக்கட்டளையே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஐயா கிட்ட ஒரே பிடிவாதமாக மறுத்துட்டேன். ஏன் எதுக்கு, நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு நான் மறுத்துட்டேங்க. ஆனால் பொதுமக்களாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஸ்ரீமதியை அவங்க வீட்டு பிள்ளையாக தான் தத்து எடுத்துக்கிட்டாங்க. யாரோ ஒரு சிலர் தான் அவதூறுகளை பேசுகிறாங்க. என்னுடைய வலிகளும் வேதனைகளும் அவங்களுக்கு புரியலை. எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா பாப்பாவை ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டு பிள்ளையாக தான் தத்து எடுத்துருக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கோ அதே வலிகளோடையும் வேதனைகளோடும் தான் இன்னும் எத்தனையோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டும் இருக்கிறாங்க. இது மாதிரி உள்ளவங்க பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கனாக்க என்கிட்ட இந்தாங்கம்மா உங்களுடைய கை செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன நிதி உதவியே பண்ணுவாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப மனசு வலிக்கும். இல்லைங்க வேண்டானே எத்தனை பேர்த்துக்கிட்ட நான் மறுப்பு சொல்லுவேன். நான் எவ்வளோ தான் மறுத்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இல்லைம்மா அவளும் எங்கள் வீட்டு பொண்ணு தான், அவளும் எங்கள் வீட்டு பெண்ணு தான், எங்களுடைய இந்த காசில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பூ வாங்கி போடுங்க,
வத்தி வாங்கி வைங்க, கற்பூரம் ஏற்றுங்க, மாலை வாங்கி போடுங்க, ட்ரெஸ் எடுத்து வைங்க, எங்களுடைய பங்களிப்பும் என் பொண்ணுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேணான்னு சொன்னாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாப்பா முன்னாடி வைப்பாங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த காசை எடுத்து நான் எந்த ஒரு செலவும் பண்ணவே மாட்டேன். பாப்பாவுக்கு எண்ணெய் வாங்குறது, வத்தி வாங்குறது, கற்பூரம் வாங்குறது, மாலை வாங்குறது, பூ வாங்குறது, இந்த மாதிரி பண்ணுவேனே தவிர என்னுடைய சொந்த செலவுக்கு நான் எடுத்துக்கிட்டது கிடையாதுங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு வராதவங்க கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அம்மா எங்களால் முடிஞ்ச ஒரு நிதி உதவியை பண்ணுறேன், தயவு செஞ்சு என்னை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பள்ளிக்கூடத்துக்காரன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, பாப்பாவை முழுசாக என் பிள்ளையா நாங்கள் ஏற்றுக்கிட்ட ஒருத்தங்க தான்மா, தயவு செஞ்சு உங்கள் அக்கௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து யாருக்கிட்டையுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க ஐயா வேண்டாம், நீங்கள் என் பொண்ணை உங்கள் பொண்ணை பார்க்குறதே எனக்கு போதும், இல்லைங்க ஐயா வேண்டாம், நீங்கள் வந்து என் பொண்ணை உங்கள் பொண்ணை பார்க்குறதே எனக்கு அதுவே போதும், உங்கள் மனசார வந்து நீங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, என் பிள்ளையை ஏன் இது போல் பண்ணணும், என் பிள்ளையோட உயிரை போக்குறதுக்கு யார் யார் காரணமாக இருந்தாங்களோ, என் பிள்ளை உயிர் போச்சு இப்படி தான் போச்சுன்னு தெரிஞ்சும் மனசாட்சியே இல்லாமல் வெளியே சொல்ல வராமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து சட்டம் தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, இந்த இயற்கை இந்த கடவுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு எத்தனையோ பேர்த்துக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் போடுவாங்க, அம்மா என்னையும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சிக்கோங்க, நான் உங்கள் மக என்ன உங்கள் உறவாக நினச்சிக்கோங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி என்ன எந்த உறவாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறதே எனக்கு போதும், கண்டிப்பாக எனக்கு எப்போயாவது நிதி உதவி தேவை அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போக்கே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மனசாட்சி ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியுங்க. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அறக்கட்டளை எப்படி ஓப்பன் பண்ணணும், ஏன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தான் வந்து அம்மா நீங்கள் ஏம்மா ரத்தன ஐயா சொன்ன மாதிரி அறக்கட்டளை ஓப்பன் பண்ணக்கூடாது, நீங்கள் நல்லா ஆழ்ந்து யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் அறக்கட்டளையை ஓப்பன் பண்ணி பாப்பாவை வாழ வச்சுக்கிட்டே இருக்கணும், பாப்பா ஃபோட்டோ போட்டு உங்களால் முடிஞ்சது என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கம்மா, ஆனால் பாப்பா ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் தெரியணும், எல்லா இடத்துலையும் இருக்கணும், பாப்பா ஃபோட்டோவை பார்க்கும்போது மறக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க யாரும் மறக்கக்கூடாது, திரும்ப திரும்ப எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிற அந்த நினைவூட்டல் வந்துக்கிட்டே இருக்கணும். பாப்பாவுக்கு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணி பாப்பா ஃபோட்டோ போட்டு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கம்மா. அறக்கட்டளை மூலம் அதாவது ஒரு சிலர் வயசானவங்களுக்கு இந்த அன்னதானம் பண்ணுறது, அவங்கள பாதுகாக்கிறது, ஒரு சில பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாதுமா. நீங்கள் பாப்பாவோட அறக்கட்டளையை ஓப்பன் பண்ணி பாப்பா ஃபோட்டோ போட்டு நீங்கள் பாப்பாவுக்கே செலவு பண்ணுங்கள், இது ஒன்றும் எந்த வகையிலையும் தப்பெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லி எனக்கு புத்திமதி எடுத்து சொன்னார். இந்த மாதிரிலாம் ஒரு சில ஐடியாவும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஆழ்ந்து யோசனை பண்ணினேன். அவர் சொல்லும் போது இன்னொன்று சொன்னார், அம்மா நம்ம வந்து யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது, அவங்களா விருப்பப்பட்டு ஸ்ரீமதிக்கு அறக்கட்டளைக்கு போட போகிறாங்க, நீங்கள் யாரையும் போய் கட்டாயப்படுத்த வேணாம், ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், வர அமௌண்ட்டு வரட்டும், அதால் உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கம்மா அப்படின்னு எடுத்து சொன்னார். அதன் பிறகு தான் கண்டிப்பாக இவர் சொல்லக்கூடியது ஒரு நல்லதாக தான் தெரியுது. பாப்பா ஃபோட்டோவை போட்டு நம்ம கண்டிப்பாக பாப்பாவை வாழ வச்சுக்கிட்டே இருப்போம். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறது எல்லாரும் மனசுக்குள்ளேயும் மறந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணணும். இந்த அறக்கட்டளை ஓப்பன் பண்ணின உடனே பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ரீமதி அறக்கட்டளைக்கு பல கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கணும், கண்டிப்பாக எத்தனையோ பேர் வந்து பாப்பாவை தத்தெடுத்திருக்காங்க, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறது இந்த நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சிஓ ஆஃபீஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு அனுப்பியிருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை இழுத்து சீல் வைக்கணும்னு அதிக அளவில் மெயில் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிஎம் ஆஃபீஸுக்கும் இது போல் வந்துக்கிட்டு இருந்தது. கண்டிப்பாக அப்போ பாப்பாவோட அறக்கட்டளைக்கு பல கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைய கொலை பண்ணணும் பார்த்திங்களா, அவனெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாமல் வேடிக்கை பார்த்தாங்க. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சும்
வேடிக்கை பார்த்தாங்க. ஆனால் நம்ம வந்து அறக்கட்டளை ஓப்பன் பண்ணன உடனே பார்த்திங்கன்னா நம்ம அறக்கட்டளையில் எவ்வளோ வரவு செலவு வருது, அதில் எவ்வளோ ஃபண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நாள் வரைக்கும் அவங்க கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருந்தது, பார்த்தாங்க. ஆனால் பெருசாக வந்து ஃபண்டில் வந்து பணம் வரல அப்படிங்கிறனால தான் அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, பாப்பாவோட அறக்கட்டளைக்கு அவங்க பெரிய தடையாக இருந்திருப்பாங்க. பெரிய அளவில் பணம் வந்திருந்தா இப்போவும் சரிதாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சமே வந்து பாப்பாவோட அறக்கட்டளையில் தாண்டினதே கிடையாது. எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன நிதி உதவியை செஞ்ச அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிங்க. இன்னமும் யாரோ ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செய்கிற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் பெரிய கோடான கோடி நன்றிங்க. பொதுமக்கள் சார்பில் உங்களுக்கு நான் வைக்கிறேன். இந்த மாதிரி 2 லட்சமே தாண்டலை அப்படிங்கிறனால தான் அவங்க அமைதியாக இருந்தாங்க. எங்கள் அண்ணனை போய் சென்னையில் போய் அவங்க கைது பண்ணிட்டு வரும்போது கூட பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி அறக்கட்டளை ஏன் ஓப்பன் பண்ணுறீங்க, எதுக்காக ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்க. நானுமே ஒரு டைம் வந்து விசாரணைக்கு போகும்போது உங்களுடைய அறக்கட்டளையை நாங்கள் பார்த்தோம், பெருசாக ஒன்றும் ஃபண்டு வரல, அதனால தான் நாங்கள் கண்டுக்கலை அப்படின்னு எனக்கிட்டையும் அவங்க சொன்னாங்க. பாப்பாவோட அறக்கட்டளை இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 லட்சமே தாண்டாமல் இருக்கிற ஒரு காரணத்தால் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க. அந்த ஐயா சொன்ன அந்த அறிவுறுத்தலின் படிதாங்க எனக்கு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே வந்தது. அதனால தான் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணணும். ஆனால் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து அவதூறுகள் பேசுகிறாங்க, எத்தனை பேர் வந்து வாய்க்கு ஊசாமல் பிள்ளைய வச்சு நீ பணம் சம்பாதிக்கிற, வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீடியோ வந்து போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வழக்கை பற்றி எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம வீடியோவாக சொல்லிட்டா எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் நம்ம வீடியோ போடுறோம். பிள்ளைய இழந்துட்டு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கோம். என் பிள்ளையும் போச்சு, எங்கள் வாழ்க்கை போச்சு, எங்கள் நிம்மதி போச்சு, எங்கள் எல்லாமே தொலைச்சிட்டு ஒரு கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கேள்விக்குறியாக ஒரு நடப்பினமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு பிள்ளை இருக்கானே, அவனுக்காக வாழணும் அப்படின்னு இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் பிள்ளையோட உயிர் போனதை வச்சு எத்தனை பேர் தெரியுங்களா பணம் சம்பாரிச்சிருக்கிறானுங்க. அவனுங்களுடைய மனசாட்சி அத்தனை பேத்துக்கும் தெரியுங்க. ஸ்ரீமதி எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சிருக்கா. இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க. பாப்பாவோட அந்த உயிர் போனதை எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேத்துக்கு தெரியும், எத்தனை துறைக்கு தெரியும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாரையும் வந்து கை நீட்டி பேர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாப்பாவை எவன் கொன்னானோ, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த துறைக்கு பாப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் பார்த்தீங்களா. அப்போது தெரிஞ்சவங்க அத்தனை பேர்த்துக்கும் எவ்வளோ பணம் போயிருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ தரேன் அப்படின்னு எவ்வளோ பணம் போயிருக்கும். எத்தனை பேர் என் பிள்ளைய வச்சு பணம் சம்பாரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானோ, இன்றைக்கி அவனுங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னா என் பிள்ளை போட்ட பிச்சையில் தாங்க அவனுங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. அந்த சாப்பாடை சாப்பிடும்போது கூட அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. ஸ்ரீமதி அவளுடைய உயிரை துறந்து நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கா, நம்மளை இப்படி சொகுசாக வச்சுருக்கிறா. இந்த சாப்பாடு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஸ்ரீமதியால் தான். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மையை சொல்லும் அப்படின்னு அவங்களுடைய மனம் மாறுமோ மாறாதோ தெரியலங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, விரலை விட்டு எண்ண முடியாத அளவுக்கு என் பிள்ளை எத்தனையோ பேர்த்த வாழ வச்சுருக்கா. அவதூறு சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் போகிறாங்க. பிள்ளைய இழந்தவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வலிகளோடும் வேதனைகளோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை பாப்பா அறக்கட்டளைக்கு செஞ்சு பாப்பாவை எப்போவுமே நம்ம வாழ வச்சுக்கிட்டே இருப்போங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.